குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது பொடியை நறுக்கி அதுவும் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டு ஒரு துண்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அது எண்ணெயில் போட்டு பொண்ணுருவலாம். கொஞ்சம் நல்ல பொண்ணுருவலாம் வரலாம் வணக்கி விட்டு கொஞ்சம் பெருங்காயம், வாழைப்பூவை தொப்பலும் அந்த நரம்பும் எடுத்து பொடியாக அரிஞ்சு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு மோரில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சு எடுத்து வணக்கி விட்டாக்கா அப்படியே இருக்கும். நான் குக்கரில் வச்சுருக்கேன், நீங்கள் கடையில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் வணங்கினோடனே கொஞ்சம் லேசாக கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி தேங்காயும் சோம்பு தேவைக்கேற்ப போட்டு ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி அது கூட போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு சவுண்டு வந்ததும் எடுத்தால் ஒரு பரட்டி விட்டு வாழைப்பூ ஒரு கொத்தமல்லி தூவி விட்டு வாழைப்பூ பொரியல் ரெடி.